இப்போ நம்மளுடைய ஜோதிடத்தில் கூட பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து தான் கிரகங்கள் ஆரம்பிக்கிறது. அது முடியறது வந்து சனியோடு முடியுது, கரெக்டுங்களா? அப்போ சனி சர்க்கிளுக்கு அப்புறம் யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோலாம் இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் பண்றது இல்லை. அப்போ சனி கிரகத்தோடு எடுத்துக்கிறோம். அப்போ சூரியன்லேருந்து சனி வரை எல்லாமே இங்கே கவர் ஆயிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 7 கிரகங்களும் சாயா கிரகங்கள் ரெண்டும் கண்டிப்பாக நமக்கு இதில் கிளப் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த பிளேஸில் கிளப் ஆயிருக்கு. அது ஒரு பெரிய சிறப்பு தான். இந்த சுவாமி பேர் வந்து கள்ளபிரான். கள்ளபிரான்னா என்ன? திருடன் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதோ? சோர்நாத் அப்படின்னு பேரு. சோர்நாத். அம்பாள் பேர் வந்து சோர் நாயகி அப்படின்னு, திருடி அப்படின்னு அர்த்தம். அப்போ திருடன் சம்சாரம் திருடி தானே. அப்போ திருடன்னு பேர் வச்சிருக்கு. நம்ம போயிட்டார நம்ம மனதையெல்லாம் திருடியவர் சக்திவேல். நம்ம மனதை திருடினாலதான் அவருக்கு கள்ளபிரான்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம மனசை வந்து நம்ம கிட்ட இருந்து திருடிட்டார். அப்ப நம்ம மனசு நம்ம கிட்ட இல்லை. அப்ப நம்ம கிட்ட இல்லாததுனால அது வந்து இறைவன் வந்து நம்ம மனசை எடுத்துக்கொண்டார் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நம்ம மனசை திருடிட்டார். அப்ப மனசை நம்ம திருடிட்ட பிறகு நமக்கு ஏதாவது சிந்திக்கிறதுக்கு தோணுமா? சிந்தனையே நிந்தனக்காக்கி அப்படின்னு அப்ப சுவாமிகள் பாடுறாரு. என்ன அப்போ சிந்தனையை முந்தனக்கு ஆக்கின்னு அங்க என் சிந்தனையை உனக்கு ஆக்குறேன்றாரு. ஆனா இங்க ஆக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. நம்ம மனசையே ஒண்ணு அப்படி போய் எடுத்துன்னு போய் பிடிக்கின்னு போய் தூக்கி வச்சுக்கினாரு அவரு. அப்ப நம்ம வந்து மனசில்லாத ஒரு ஜடமாக இருக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல. அதனாலதான் இந்த காலையிலேருந்து இந்த மீட்டிங்ல நம்ம கட்டுண்டு இருக்கிறோம். நம்மையும் மீறி நாம கட்டுண்டு இருப்பதற்கு காரணம் இந்த கள்ளபிரான் செய்த கள்ளத்தனம் தான், வேற எதுவுமே கிடையாது. வேற என்ன இது? நிச்சயமாக அதுதான். அந்த கள்ளபிரான் வடிவில் நம்ம சக்திவேல் இருக்கார். அதனாலதான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு நிலை வந்து ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலையில ஒருத்தர் சொன்னாரு, எல்லாருமே குரு குருன்னு சொல்லிக்கிறாங்கன்னு, எல்லாமே அவங்கவுங்க குரு குருன்னு அவங்களே போட்டுக்கிறாங்கன்னு இது காலையில் ஏதோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அதே மாதிரி ஜோதிடம் வந்து கசப்பு தான் சொன்னாரு. அதுக்கு ஒருத்தர் ரிட்டாலியேஷனா இனிப்பு தான் ஜோதிடம், இனிப்பு தான் சொன்னாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மிட்டாய் கடையில் பல மிட்டாய் இருக்கிற மாதிரி தான் பார்க்க தோணுது. ஒரு சந்தையில் போயிட்டு பொம்மையெல்லாம் பல பொம்மைகளை பார்க்குறோன்னா எப்படி சிரிப்பு வருதோ அப்படி தான் இருக்கே தவிர, பட் இதுக்கெல்லாம் அவ்வளோவா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. இதை பற்றி பேசவும் கூடாது என்ன கேட்டால். அப்போது பேசினாவே வந்து தேவையில்லாத சத்து விஷயங்களை தான் பேசணும். சத்து சித்து ஆனந்தம். நம்ம சித்தத்துக்குள்ள சத்தை வைத்தால் ஆனந்தம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருகிறது. அதுதான் சத்து சித்து ஆனந்தம். அந்த சத்து சித்து ஆனந்தத்தை நம்ம இது பண்றோம். இப்போ சிலர் வந்து குரு தானே குருன்னு போட்டது குருன்னு சொல்றாரு. இப்போ என்ன கூட எல்லாரும் குரு குருன்றாரு. இப்போ குரு நாமள சொன்னோம், நாம சொல்லல. சிஷியன் நமக்கு கொடுத்த டிசைனேஷன், அவ்வளவுதான். நம்ம கிட்ட சிஷ்யர்கள் நமக்கு அவர்களாக கொடுத்த டிசைக்னேஷனா தானே தவிர நாமளாம் வந்து குருன்னு நம்ம சொல்லலை. அப்போ குரு என்பவர் என்னன்னு காலையில் ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார். குரு என்பவர் என்ன? அவருக்கு ஒண்ணுமே தெரிய வேணாம், அவசியமே கிடையாது. நான் பக்கத்துல இருக்க நீ பாருன்னு சொன்னா போதும். அப்போ நான் அதுதான் எங்களுடைய வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துல பாத்தீங்கன்னா, யார் வேணாலும் ஜோதிடம் சொல்ல ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் 9 கிரகம் பேர் தெரியுமா? நீ ஜோதிடர் சொல்லு, நீ என்ன வேணா சொல்லு, அவன் தலையெழுத்து, கேட்கறவன் தலையெழுத்து. அதனால 9 கிரகம் பேர் தெரிஞ்சா நீ ஜோதிடர் தான். இந்த ஊக்கம் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அவன் ஊக்கமாயிடுறான். அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுகிறார்கள். அப்ப ஜோதிடர் என்பது வந்து ஒரு கைடன்ஸ் தானே தவிர பட் சாராம்சமே அவராக இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அவரே வந்து அவனை லீட் பண்ணக்கூடாது. ஆலோசனை சொல்லலாம். கைடன்ஸ்னா ஆலோசனை தானே தவிர பட் எக்ஸிகியூஷன் வந்து ஹிம்செல்ஃப் அவரே தான் பண்ணணும். அவரே பண்ணுற எக்ஸிகியூஷனை ஆலோசனை மட்டும் சொல்லலாமே தவிர நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடாது. என்ன மாதிரி பண்ணலான்னா இது ஓரளவுக்கு லாங் பிக்சர் கொடுக்கலாம், ஒரு நரேட் பண்ணலாம். இதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றது புரியுது என்னன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம்.
இதுதான் கொடுக்கணுமே தவிர குரு ஸ்பூன் ஃபீடிங் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் ஜோதிடத்தில் இல்லை, எல்லாத்துலையுமே சொல்லுவாங்க. ஆன்மீகத்தில் உன் குருநாதர் குரங்கா, உனக்கு குருநாதர் குரங்கா பூனையா அப்படின்னு கேட்பாங்க. குரங்கு குருநாதர் பெற்றா நீ பாக்கியவான். உன் குருநாதர் குரங்கா இருந்தா நீ கொடுத்து வச்சுவேன். உன் குரங்கு குருநாதர் பூனையா இருந்துச்சுன்னா நீ புரோஜனம் இல்லாதவன் அப்படின்னு தெரியும் இல்லையா? குரங்கு குட்டிங்கெல்லாம் குரங்கு குரங்கு அம்மா குரங்கு தானா பிடிச்சிக்கோ, குட்டியா ஓடி பிடிச்சிக்கோ, குரங்கு கவலைப்படாது. அப்படியாப்பட்ட குரு தான் உங்களை முழுக்க கைட் பண்ணுவார். அப்படியே குட்டியை வாயில கவ்வி எடுத்துன்னு போற பூனை குரு ரொம்ப நாளைக்கு நடக்காது. ரொம்ப நாளைக்கு நம்ம அவர்கிட்ட இருந்து கேப்சர் பண்ண முடியாது, அவர்கிட்ட இருந்து சாராம்சங்களை பெற முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம ஜோதிடர்களுக்குள்ள மேக்சிமம் தர்க்கம் பண்ணக்கூடாது. தர்க்கம் நல்லாவே சொன்னாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்துலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. என்ன இது ஜோதிடர்கள்னா யாரு, கணவன் மனைவினா யாரு? கணவன் மனைவினா லக்னத்துக்கு 7ஆம் பாவம் கணவன் மனைவி. ஆனா ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூரியன் மாதிரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூரியன். 1, 5, 9 ஒத்து போனா தொடர்ந்து பேசுங்க. 1, 5, 9 ஒத்து போலன்னா சொல்லிட்டு கொஞ்சம் துர்ஸ்தானம் 6, 8, 12 மாறிடுங்க. அதாவது ஒத்து போனா 1, 5, 9 இருங்க. ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடருக்கு ஒத்து போச்சுன்னா 1, 5, 9 இருங்க. ஒத்து போலையா 6, 8 மாறிடுங்க. ஆனா 7ஆம் இடமா மாறாதீங்க. அது என்னைக்கா இருந்தாலும் ஆர்குமெண்ட் ஓடிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள என்னைக்குன்னா ஆர்குமெண்ட் நின்று இருக்காங்க, சாகும் வரை அந்த ஆர்குமெண்ட் ஓடிட்டே இருக்கும். ஒரே ஒரு நாள் கூட நிற்காது. அதுதான் சப்தமஸ்தானம். சப்தமஸ்தானத்துக்கு வேலையே என்னன்னா நம்மளை அப்படியே அப்சர்வ் பண்றது தான் வேலையே. அதை தவிர வேலையே இல்லை. அவங்களுடைய சப்தமஸ்தானமும் அப்படிதான், வைசி வெர்சா. என்ன அதே மாதிரி தான். அதனால சப்தமஸ்தானத்தோட நம்ம போட்டி போட்டு நம்மளுடைய பலத்தை இருக்கா இல்லையா, கூடியிருக்கா குறையுதா, இதெல்லாம் செக் பண்ணுவது பெஸ்ட்டு என்ன கேட்டால். அதை விட 1, 5, 9 ஒத்த கருத்துடையவர்களோட பேசிக்கொண்டிருந்தால் அதுவே தவம் அப்படின்றாரு வள்ளுவர். ஒத்த கருத்துடையவர். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இப்போ நம்ம ராஜயோகங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம், குருவை பற்றி பேசிட்டு இருக்கோம், செவ்வாயை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா இதை கேட்டுட்டு இருக்கோம் பாருங்க. இந்த கருத்துக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாவே அதுதான் தவமே. தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார். அப்போ தன்னுடைய கர்மம், தன்னுடைய சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்ம தொழிலுக்கு தகுந்த மாதிரி, நம்ம 10ஆம் இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோமோ அதுதான் தவமே, வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக காட்டில் உட்காந்து தவம் பண்ணின்னு ஓட்டின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த தவத்தை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்வது தான் நல்லது அப்படின்னு முடிவு பண்ணணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காலையில் பேசுறதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னை ஜோதிடம் கிராமத்து பரிகாரத்தில் சாதாரணமாக கிடையாதுங்க. இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிராமத்து பரிகாரம். பரிகார ஜோதிடம்னு சொல்லலாம். அதாவது அது ரொம்ப ட்ரிக்கான டெக்னிக்கலான பரிகாரங்கள். இது எல்லாமே நம்ம பாட்டிமார்கள் அந்த காலத்தில் சொன்னதான். பட் நாமெல்லாம் மறந்துட்டு இருப்போம். அது எந்த இடத்துல எந்த பரிகாரம் யூஸ் பண்ணணும்னு சொல்றது. உண்மையில கிராமத்து பரிகாரங்கள்னு ஒரு கிளாஸ் எடுத்தார் வேலூர்ல. ரொம்ப சிறப்பாக இருந்தது. 15-20 பேர் வந்திருந்தாங்க. ஃபீஸும் ரொம்ப கம்மியாக போட்டோம். அவங்க வந்தங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, ஃபீஸு இவ்வளோ கம்மியாக போடாதீங்கன்னு வந்தங்க. ஸோ ஃபீஸை கூட்டுங்கன்னு. அதனால் ஃபீஸை கூட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வேல்யூ கொடுத்துருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு சிறப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப எளிமையாக சொல்லுவார். இப்போ அவர் சொல்லுவார், நான் தான் குரு அது இதெல்லாம் அதெல்லாம் வேற. அவர் சுடர் இருக்க தூண்டுகோல் தான். நம்ம சுடர் அவர் தான். அப்போ சுடர் அவர் தான் எரினா, அவருக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும், அவரே தான் எண்ணெய் ஊற்றிக்கணும். எல்லாம் நம்ம தூண்டுகோல் மட்டும் ஒரு முறை சிட்டம் கட்டிடுச்சுன்னா அந்த சிட்டத்தை தட்டுறது தான். வள்ளல் பெருமாள் கூட அதான் சொல்றாரு.
அப்போ நம்ம மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அப்பப்போ திட்டத்தை நம்ம தூக்குவது போல தூக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதானே தவிர வேற பாயிண்டே கிடையாது. கரெக்டா? வள்ளல் பெருமாள் பக்தர் உட்கார்ந்துருக்காரு இல்லையா? ஸோ அதனால வள்ளல் பெருமாளுடைய இதுதான். இப்போ கடை வைத்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்னு சொல்றது அவரு அந்த மீனிங்ல சொல்லலை. அவர் சொல்ற மீனிங் என்னன்னா, மக்கள் ஞான மார்க்கத்துக்குள்ள வரமாட்டாங்க. இந்த ஞான மார்க்கத்தை ரொம்ப வேகமாக ரொம்ப எக்ஸ்பிரஸாக பண்ணோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. அதை மைல்டாக கொண்டு போகணும். இப்போ அவரே ஐயா சொன்னார் மாதிரி 84 லட்சம் யோனி பேதங்கள்ல நாம ஒரு யோனி. அப்போ 84 லட்சம் இப்போ மனித யோனி கிடைத்து மனித யோனியை நாம் ஒழுங்காக நம்ம யூஸ் பண்ணலைன்னா 84 லட்சத்துல வேற யோனியாக தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த பிறவி மனிதனாக தான் பிறக்கிறோன்னு நோபடி நோஸ். அப்போ வேற பிறக்கிறதுக்கு இருக்கு. அப்போ இந்த சைக்கிளிங்கை நம்ம கிராஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் லெவலில் வந்திருக்கிறோம். அப்போ நல்லா சொல்லுவாங்க, நல்ல பிஸ்னஸ் வந்துனே இருந்தது, அவனா கெட்டு நம்ம பிஸ்னஸ் டவுன் ஆயிடுச்சுன்றோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். நம்ம அப்படியே கொண்டு போகிற நேரத்தில் சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ், ஒரு தோஷம் டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ அந்த தோஷத்துக்கு தான் குருநாதருடைய சஜஷன் வேணும். இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா குரு 3 இடத்த தான் பார்ப்பார். 5, 7, 9 3 இடத்த தவிர வேற ஏதாவது பார்க்குறாரா? பார்க்க மாட்டார். ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் உங்கள் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் கண்டிப்பாக சோட போகாது, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். 1, 2 கெட்டாலும் அது மறுபடியும் துளுத்து எழுந்துடும். கண்டிப்பாக இப்போ 7ஆம் இடத்தில் ஒரு கேது இருந்து அதை குரு பார்க்குறாருன்னா கண்டிப்பாக முதல் மனைவியோட ஒரு டிஸ்டர்ப் ஆகி 2வது மனைவி சூப்பராக அமையும். முதல் லவ் ஆகி போயிடுச்சுன்னா 2வது எடுத்த உடனே மனைவி சூப்பர் ஆகிடும். ஸோ இது மாதிரி சின்ன ட்ரிக்குன்னு இருக்கு. ஆக குரு பார்த்த இடமெல்லாம் சூப்பர் பிளேசஸ். அப்போ குரு பார்க்காத மீதி 9 பிளேஸ் இருக்கு. அப்போ அந்த 9 பிளேஸ் எப்படி சேவ் பண்ணுறது? அதுக்கு தான் நிஜ குருவை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். அப்போ நிஜ குருவினுடைய பார்வை நமக்கு பட்டா கூட போதும். அப்போ நிஜ குரு நம்ம ஊர் விட்டு ஊர் போய் தேடணும்னு இல்லை, மானசீகமாக மனசில் நினைச்சா போதும். இல்லை நம்ம வீட்டிலே இருக்கிறவங்களே நம்ம மனைவியை கூட குருவாக நினச்சிக்கலாம். ஒரு சிலர் நினச்சிக்குவாங்க, நம்ம எல்லாராலையும் நினைக்க முடியாது. இல்லை பக்கத்தில் உங்கள் ஊரில் ஒரு பெரியவர் யாராவது நினச்சிக்கலாம், உங்களுடைய வெல்விஷர் ஒருத்தரை நினச்சிக்கலாம், யாரையாவது ஒருத்தர். அவங்க கிட்ட போயிட்டு நீ தான் என் குருன்னு கூட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்களாம் நினச்சிங்க, மானசீகமாக நினச்சிங்கன்னு அவங்களுடைய முக தரிசனம் ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்தால் போதும். பார்வை ஒன்றே போதும், 10,000 100,000 பண்ணலாம்னு சொல்றாரு. ஸோ அதனால ஒரு பார்வை பட்டா போதும். அதனால குருவினுடைய பார்வை அடிக்கடிக்க படுற மாதிரி நீங்க உங்களை பார்த்துக்குங்க. அடிக்கடிக்க பட்டா போதும். அப்போ இது பட முடியல அப்படின்னா வெல் விஷஸா கூட இருங்க, நல்லவர்களோட இணைந்திருங்க. நல்லவர்களோட இணைந்தால் நல்லது நிச்சயமாக நடக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படின்னு. சரி, உங்களுக்கு ஜோதிட கருத்துக்கள் யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜோதிடம் தான். இப்போ ஏதாவது ஜோதிட கருத்து சொல்லணுமா? ஆமாம். அதனால ஜோதிட கருத்துக்களை நீங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, நிறைய கருத்துக்கள் இருக்கு. பட் எல்லாம் சொல்றதை விட ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். எந்த கருத்துமே ஒரு அரிச்சுவடியில் ஸ்ட்ராங்கா இருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசிக், வெரி வெரி பேசிக். மேஷத்திலே செவ்வாய் ஆட்சினா ஆட்சி, மேஷத்திலே செவ்வாய் உச்சனா உச்சம். இந்த ஆட்சி உச்சத்தை மட்டும் நான் சொல்லலை, அடிப்படை அரிச்சுவடின்னு சொல்லுவாங்க. இந்த அடிப்படை அரிச்சுவடி ஜோதிடம், அடிப்படை அரிச்சுவடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, பேசிக்கா அதை மட்டும் மாசத்துக்கு ஒரு முறையாவது அப்படி படிச்சு நீங்களே எடுத்து சும்மா அப்படி ஒரு பார்வை பாருங்க. நீ உங்களை வின் பண்றதுக்கு எந்த எக்ஸ்பர்ட் ஜோதிடராலையும் முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். பார்த்த மாதத்துல சில ஜோதிடம் சொல்லலாம். காது பெருசா இருக்கா, பொறுமையானவரா இருப்பார். காது சின்னசா இருக்கா, கோவக்காரனா இருப்பார். காது ஒட்டி இருக்கா, கோவம் வந்தா வெட்டு கூட வெட்டிடுவார். காதுல கடுக்கன் போட்டிருக்கா, அவர் மேல கை கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காதை வச்சு இவ்வளவு சொல்ல முடியும். அது மாதிரி மூக்கை வச்சு சொல்ல முடியும், கண்ணை வச்சு சொல்ல முடியும், புருவத்தை வச்சு சொல்ல முடியும், லிப்ஸை வச்சு சொல்ல முடியும்.
என்ன இது மாதிரி ஒன்னொன்றுத்தையும் வச்சு சொல்றதுக்கு ஜோதிடத்தில் இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீ சொன்ன மாதிரி ஜாதகமே வேணாம், எதுவுமே வேணாம், வந்த உடனே உங்களை ஆளை பற்றி கரெக்டாக சொல்லிடலாம் அப்படின்னு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நமக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நன்றி, வணக்கம். மீண்டும் இந்த அன்னை ஜோதிடம் சிறப்பாக வளர்க்க இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துக்கு. வாழ்க வளமுடன். அதாவது நச்சு பாயிண்ட்ல சொல்லணும் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகமே பார்க்க வேண்டாம், அவனுடைய கண்ணு, காது, மூக்கு, அவனுடைய உள்பொருள் வந்து சேஷ்டைகளை எப்படி கொடுக்கும் அப்படின்னு யதார்த்தமா எளிமையா நமக்கு சொல்லி புரிஞ்சுட்டாங்க. ஏற்கனவே நம்ம ஜோடல் கத்துக்க போகும்போது நம்ம மைண்ட் செட்டை கிரிட்டிக்கலா கத்துக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிள். வர்றவன் வேகமா வரும்போது என்ன நோக்கத்துல இருப்பான், மெலிசா வரும்போது என்ன நோக்கத்துல இருப்பான், நம்ம அறிஞ்சு சொல்லக்கூடிய மட்டும்தான். இந்த நேரத்துல இனிய உரையாற்றி நமக்கு செவிக்கு விருந்து கொடுத்து மனதிற்கு இடம் பிடிக்கக்கூடிய சில வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம மேலும் மேலும் இடம் பிடிக்க வச்சிருக்க ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை அன்னை ஜோடத்தின் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.